ஒரு மனிதன் எப்படி மரணிப்பானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான். சுஜூதில் மரணித்தவன் சுஜூதுடைய நிலைமையிலேயே எழுப்பப்படுவான். ஹஜ்ஜில் மரணித்தவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷரில் எழுந்து வருவான். குர்ஆனை ஓதி மரணித்தவன் குர்ஆனை ஓதிய நிலையிலேயே எழுந்து வருவான். ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். பாவத்தின் நிலையை செய்பவன் பாவத்தின் நிலையிலேயே மரணமாவான். அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். ஹராமை வயிற்றிலே ஏற்றி வாழ்ந்தவன் ஹராமை உண்ட நிலையிலேயே மரணிப்பான். அசிங்கமான செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான். வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம், மரணம் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய எழுப்பு. நல்ல மரணம் இயற்கையாக ஏற்படாது. நல்ல மரணத்தை ஒருவன் ஏற்படுத்த வேண்டும். அவன் ஏற்படுத்தினால்தான் எம்முடைய மரணம் நல்ல மரணமாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கி தருவானாக.